சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 3 அத்தியாயம் 9 விளக்க உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்னை சாரதை அருளிடும் அற்புத ஞான மார்க்கம் தனை ஆழ்ந்து உணரக் கடவது. 1. 12 சூனிய சுரபிகளை கடந்து எண்ணற்ற சூனிய சுரபிகள் உண்டு. பற்பல சிறு சிறு சுரபிகளும் கபால உச்சத்தில் காணப்படும். 2. விடுதலை அடைந்த ஆன்மாக்களுக்கு மாத்திரமே சூனிய சுரபிகளின் ஆற்றல்கள் கிட்டும். சில தருணங்களில் அபூர்வமாக விடுதலை அடையாத ஆன்மாக்களுக்கும் கிட்டும். 3. 12 சூனிய சுரபிகள் ஒவ்வொன்றும் 28 அடுக்கு ஆற்றல்களை கொண்டிருக்கும். மேலும் அவை ஒவ்வொன்றும் எண்ணற்ற வகை எரிபொருட்களை உள்ளடக்கியிருக்கும். ஒரு சூனிய சுரபியில் எண்ணற்ற உயரான்மாக்களின் ஒளி தொடர்பு அமைந்திருக்கும். பிரம்ம சுரபியில் பிரம்ம புத்திரர்களின் ஆற்றல்களும், ஒளி சுரபியில் எண்ணற்ற ரிஷிகளின் ஆற்றல்களும் நிறைந்திருக்கும். 4. ஆழ்நிலை தியானங்கள் புரிந்து அமைதியாய் வீற்றிருந்து உயிரினை ஆன்மா நோக்கி பயணிக்க அனுமதித்து இறை சிந்தனைகளில் மூழ்கினால் சூனிய சுரபிகளின் ஆற்றல்களை உணர இயலும். 5. சூனிய சுரபிகள் 12 சூழ்ந்து எண்ணற்ற துணை சுரபிகள் உண்டு. அவை ஒற்றை சுழலை உடைய ஓர் தனித்த ஆன்மாவின் ஆற்றல்களை உள்ளேற்றிருக்கும். மனித உயிர்களின் நிர்ணயங்களுக்கு ஏற்ப அவை செயல்புரியும். 6. அஷ்டதிக் பாலகர்கள் எனும் 8 காவல் தெய்வங்களின் ஆற்றல்கள் நிறைந்த சூனிய சுரபிகள் உள் மூளை உச்சத்தில் 8 திசைகளிலும் ஓர் ஒற்றை சுழலாய் அமைந்திருக்கும். 7. 8 துணை சுரபிகள் காவல் நிலையினை ஏற்பது போன்று 8 துணை சூனிய சுரபிகள் சாட்சிகளாய் வீற்றிருந்து ஒவ்வொரு மானுட ஆன்மாக்களின் செயல்பாடுகளை பதிந்து பிறவிகளையும் அதன் தன்மைகளையும் நிர்ணயிக்கும். 8. துணை சூனிய சுரபிகள் அனைத்தும் ஓர் மானுட ஆன்மா பிறவி கொள்ளவும் இறப்பின் தருணத்தில் உடலை விடுத்து பயணிக்கவும் உதவிடும். 9. கபால வாயிலின் அருகினில் ஆன்மாவின் மூல மைய ஆற்றல்கள் அடங்கிய ஓர் மையம் உண்டு. தலைமை செயலகம் எனப்படும் அந்நிலையினை பாதுகாப்பதே துணை சுரபிகளின் பணியாகும். 10. ஆன்மாவின் துகள்களை சீராய் விடுவித்து பூரண முக்தி அருளிட உதவுவதே துணை சுரபிகளின் பணியாகும். எண்ணற்ற ஆற்றல் பரிமாற்றங்களை இவை வழங்கிடும். 11. ஆன்மத் துகள்கள் அழிவுறாது காக்கப்படவும் அதன் இயக்கம் சீராய் நடைபெறவும் சூனிய சுரபிகளின் ஆற்றல்களே உதவிடும். 12 சூனிய சுரபிகளும் தங்களது ஆற்றல்களை உயிர் அணுவிற்கு அனுதினமும் பகிர்ந்திடும். அவையே இறை ஒளியாக உருமாறி பின்னர் ஆன்ம ஒளியாகி இயக்கத்திற்கு உதவுகின்றது. மனிதர்கள்
எங்கிருந்து தமது இயக்கத்திற்கு ஆற்றல்கள் கிட்டுகின்றது என்பது குறித்து ஆராய்ந்து கொண்டே சென்றால் இறுதியில் இறைவனின் துளியாகிய ஆன்மாவினை உணரலாம். வாழ்த்துகின்றேன்.